வீட்டுல போட்டுட்டு இந்த குப்பையை வாரி குப்பை தொட்டியில போட்டுட்டு இந்த குப்பை இருக்கிற பக்கம் ஒரு வாரம் வரமாட்டேன். ஒரு வாரம் கழிச்சு வருவேன். நான் ஒரு வழி போவேன். இந்த மாதிரிதான் இந்த ஆன்லைனை யூஸ் பண்ணணும். இதுல யாரையும் சொந்தம் கண்ணின்னு யார் விஷயத்துல மூக்க நுழைச்சுக்கின்னு இவன் இப்படி சொல்லிட்டா அப்படி சொல்லலாம். ஒருத்தரை பத்தி நல்லா பொறுமையா 4 வருஷம் நெருங்கிய நண்பரை அவர்கிட்ட சொல்லியே அவரை கிக் அவுட் அடிச்சு பிளாக் அடிக்கிறேன்னா விஷயம் இல்லாமலாம் அடிக்க மாட்டேன். நான் ரொம்ப பொறுமையா தான் யோசனை பண்ணும். அர்ஜென்ட்லாம் பட மாட்டேன். 4 வருஷமா என்கிட்ட பழகின நண்பரை நானு சொல்லியே என் ரூம் வரக்கூடாதுன்னு அவர் எதிரவே சொல்லி, இதோட என்கிட்ட நீ பேசுற வேலை வச்சுக்க வேண்டாம், நான் பண்ணது எல்லாம் தப்பாவே இருக்கட்டும், நீங்க பண்ணதெல்லாம் கரெக்டு தான், நீங்க தயவு செய்து கிளம்பலன்னா கிக் அவுட் அடிச்சிடுவோம்னு சொல்லிட்டு சொன்னோடனே அவர் கிளம்புனாரு. அவர் ஐடி கிக் அவுட்டு, பிளாக்கு, அவ்வளவு. ஒரு பொண்ணு உள்ள என்ட்ராகுதுன்னா அந்த பொண்ணால இங்க 1008 பிரச்சனை வரும். அதனாலதான் அந்த பொண்ணை கிக் அவுட் அடிச்சு விட்டாங்க. இத்தனைக்கும் கிக் அவுட் யாருமே அடிக்கல. ஆனா விஷயம் நான் அடிச்ச மாதிரிதான் உங்ககிட்ட விஷயமே சொன்னேன். நீ நோண்டி பார்த்துட்டு இவங்கதான் அடிச்சாங்க நாங்க பேரெல்லாம் போய் கொடுக்க கூடாது. பழி எல்லாம் என் மேலதான் இருக்கணும். என்னால எந்த ஐடி வந்தாலும் சமாளிக்க முடியும், பேச முடியும். எவ்வளவு பெரிய ட்ரெண்டிங் ஓட்டுற ஐடியா இருந்தாலும் சரி, எவ்வளவு பெரிய சண்டை ஐடியா வந்தாலும் சரி, அந்த எப்படி நம்ம பேசி திசை திருப்ப முடியுன்றது எனக்கு கொஞ்சம் அனுபவம் இருக்குது. அவ்வளவுதான், நிறைய எல்லாம் கிடையாது. அப்படி முடியல சண்டை தான் போடணும் அப்படின்னு முடிவு பண்ணோம்னா சாணிக்கு என்ன உட்காந்த இடத்துலயே அந்த ரூமோடு பேன் பண்ணி விட்டு உட்காந்துக்கிட்டே இருப்பேன். நான் பாட்டுன்னு உட்காந்து இருக்கும். 7 வருஷமா இந்த லைவ்ல உட்காந்துருந்தேன்னா என்கிட்ட எவ்வளவு பெரிய ஐடியில நண்பர்கள் இருக்காது தெரியுமா? 6 ஐடி உட்கார்ற இடத்துலயே குத்தி ரூம் டோட்டலா பேன் பண்ணி விட்டோம். 6 நாட்டுல இருந்து ஒவ்வொரு நாட்டுலயும் 2 பேர் நீங்க உட்கார வச்சு பேன் பண்ணி விடுவோம். சாணிக்குன்னா அமைதியா பண்ணி விட்டு போயினே இருந்துடும். அவன் எவ்வளவு பெரிய விஐபி வச்சிருந்தாலும் சரி, எவ்வளவு பெரிய ஐடி லெவலா இருந்தாலும் சரி, நான் உட்காந்து ரூல்ஸ் உட்காந்து கிளியரா படிச்சுட்டு அதுக்கு என்ன பண்ணணும்னு இங்க பண்ணி விட்டுருவோம். திரும்ப அந்த ஐடி எப்படி எடுக்க கூடாதுன்றதெல்லாம் உட்காந்து பண்ணுவோம். ஆனா சாணிக்கு மாதிரி பண்ணுவோம். கத்தி எடுக்கிறதெல்லாம் முக்கியம் கிடையாது. கத்துறவன் எல்லாம் இங்க பெரிய ஆளு கிடையாது. சாணிக்கு வந்தா என்னைக்கும் மேல இவரு எப்பப்போ வந்தாரு படம் மாதிரி இருப்பாரு. எனக்குமோ அப்படிதான் தெரியுது. ஹீரோ மாரி தெரியல. ஹீரோவான ஒரு வில்லன் மாரி தெரியுது. யாருடைய உடம்புலயும் பூந்துருவாரு போல இருக்கு. பூந்து என்ன இருந்தாலும் ஆளை காலி பண்ணுவாரு போல இருக்கு. என்னப்பா எஸ் அரசர். ஐயோ ஐயா, என் ரூமுக்கு வந்தா பேச டைம் கிடைக்கும் போது வந்தீங்கன்னா எனக்கு அப்புறம் பேச வாய்ப்பு கிடைக்காது. அந்த நேரத்துல நீங்க பேசுவீங்க. என்ன பண்றது? தீனு சைலண்ட் ஐடி எதுவும் கேட்கலையா? எனக்கு கிக் அவுட் வச்சிட்டாங்க, பிளாக் பண்ணிட்டாங்க அப்படின்லாம் எதுவும் கேட்கலையா? சந்தோஷ் ஒரு நாள் கேட்டா போல, என்ன எடுத்துருங்க அப்படின்னா சரிங்க எடுக்கன்னு சொல்லிட்டு எடுத்துட்டேன் அவர் ஐடியா. எங்கன்னா ஜாலியா வந்தோமா, சந்தோஷமா 4 பேர்கிட்ட பேசணுமா, போனோமா அப்படின்றது இல்லை. சின்ன சின்ன விஷயத்தெல்லாம் பெருசாகிறது. ஒன்னுத்துக்கும் உதவாது. கோழியுடைய ரெக்க ஒன்னுத்துக்கும் உதவாது. காதல உருவத்துக்கு மட்டும்தான் உதவும். அதை மட்டும்தான் யூஸ் பண்ணிக்கணும்.
கழுத்தை அறுத்தோமா, ரக்கையை பிச்சு போட்டோமா, ஆக்கி சாப்பிட்டோமா, போய் நேரம். நான் நிறைய பேசினேன். தீபன் நண்பா, ஏன் இப்படி கேட்டா எது நான் பேசுறதுக்கு எதுக்கு இந்த ஆன்சர்னு நினைக்கிறேன். இருங்க, உங்களால மொபைலே பார்க்கணும் சொல்லுங்க. நான் மொபைலை தூக்கி பாக்கெட்ல விட்டு நான் பாட்டுன்னு நார்மலா இருக்கிற மாதிரி பாட்டு கேட்கற மாதிரி உட்காந்து வருவேன். எங்க ஊர் திருவிழா முன்னெல்லாம் மாட்டு வண்டியில இருந்து வேலையை பண்ணுவாங்க. இப்பெல்லாம் டிராக்டரு, குட்டி அண்ணா டாடா ஏஸ், கிட்டத்தட்ட ஒரு 50-60 வண்டி இருக்கும். இருங்க, உங்களுக்கு தெளிவா இருக்கிற மாதிரி போறோம். உங்களுக்கு முன்னாடி இருந்து போறத விட பின்னாடி இருந்து போனதான் இந்த கொக்கில இருந்து எந்த பேலன்ஸும் கிடையாது. இது நடுமுதுல காலுல அந்த அந்த அம்பு குத்திட்டு தீக்கி மாட்டி விட்டுருவாங்க. குட்டி யானையில முன்னாடி 3 பேரு, பின்னாடி 2 பேரு. இது மாதிரி ஒரு 100-150 வண்டியில போயினே இருக்கும். இந்த பாருங்க, இவரு ஃப்ரண்ட்ட போடுறோம் பாருங்க. இதெல்லாம் இதெல்லாம் இல்ல, வார இருக்கா. எந்த பேலன்ஸும் கிடையாது அவங்களுக்கு. எல்லாமே அந்த கொக்கி தான். அவங்க அந்த இடத்துல நீச்சல் அடிக்கிற மாதிரி பத்துக்குன்னு இருப்பாங்க. முன்னாடி 3 பேரு, பின்னாடி 2 பேரு டிராக்டர்ல. அப்புறம் வந்து பஸ்ஸை கட்டி இழுத்துட்டு அவங்க வீட்டுல வாங்குற பசுங்களை வந்து 5 பேர் கட்டி இழுக்கிறது ஃபேமிலியோட சேர்ந்து. இருங்க, அந்த இடத்துல தொங்கிட்டு வராங்க பாருங்க. இதை பார்த்தா உங்களுக்கு நல்லா தெரியும். இருங்க, நல்லா கரெக்டா இருக்குது. நிறைய கிட்டத்தட்ட நிறைய தனியா தொங்குற மாதிரி எப்படி இருக்கு. இந்த ஒண்ணு திருவிழம் பாரு. அது ஒருத்தர் மட்டும் ரொம்ப லாங்கா நின்று இது போக்கஸ் பண்ணி அதான் ஃபுல்லா இருக்கு. இந்த போறாங்க பாருங்க பின்னாடி, குட்டி அணையில பின்னாடி இந்த பக்கம் ஒருத்தர், அந்த பக்கம் ஒருத்தர், பின்னாடி முன்னாடி 3 பேரு, மொத்தம் 5 பேரு. அப்புறம் வாயில அந்த வேலை குத்துறது. எவ்வளவு பெரிய வேலு ஏம்மா. இது ஃபுல்லா திருகிறோம் பாரு. தொங்குறவங்க 5 பேர் திருகிறோம் பாரு. இதுல 5 பேர் இருக்காங்க பாருங்க. ஒரு குட்டி அணையில முன்னாடி 3 பேரு, பின்னாடி 2 பேரு. அத இருக்கிறாங்க பாருங்க. முன்னாடி இதுலயும் ஃபுல்லா தெரியலையோ, ஃபுல்லா எடுக்க முடியல. முன்னாடி எல்லாம் இது மாட்டு வண்டியில பண்ணி எடுத்துன்னு போவாங்க. இப்போ ஒரு 5 வருஷமா இந்த டாடா ஏஸ்ல எடுத்துன்னு வர ஆரம்பிச்சிட்டாங்க. ஒரு டாடா ஏஸ் உள்ள என்ட்ராச்சு. அப்புறம் பாத்தீங்கன்னா எல்லாமே டாடா ஏஸ், பஸ், ஆட்டோ மட்டும் எப்படி பார்த்தாலும் ஒரு 100-150 ஆட்டோ இருக்கும். திருவிழம் பாருங்க. இதுல இருக்குது பாருங்க. நடுமுதுல 2-4 இடத்துலயும் தொடைக்கு அதாவது மூட்டுக்கு மேல அந்த அடி தொடையில குத்திருக்காங்க பாருங்க. கயிறு இந்த மாதிரி பண்றோம்.
எவ்வளவு பெரிய பஸ், 5 பேர் இழுத்துட்டு வந்தாங்க. காட்டுறேன். நான் கூட பலூன் மாட்டி சும்மாதான் நிக்குதுன்னு நினைச்சிருந்தேன். திடீர்னு பார்த்தா 5 பேர் வந்தாங்க. அந்த கயிறு பஸ்ல கட்டிட்டு பஸ் இழுத்துன்னு போட்டோம். எங்க இது பஸ்ஸிய காணும், எடுத்துன்னு. பஸ்ஸிய காணும். தோ இவர நல்லா கவனிங்க. ஒரு வேலு தான் குத்தல, நான் ஒரு வேலு தான் குத்துறாங்க நினைச்சிருந்தா இதே சைஸ் வேலை வந்து ஆப்போசிட் என்ன கீழே மெசேஜ் இங்க கிரிக்கெட் மேட்ச். செவிடுங்க அதுல சங்கூதி இவ்வளவு நேரம். ஐயோ கடவுள், இவ்வளவு சீரியஸா போய் 70-80 போட்டோல போய் ஒண்ணு ஒன்னா தெளிவா சொல்லி கதை சொல்லிட்டு இருந்தா அங்க உட்காந்து கிரிக்கெட் மேட்ச். ஐயோ ஐயோ, என்னத்த சொல்றது.